வாழிய யாழ்நகர் இந்து கல்லூரி வையகம் புகழ்ந்திட என்றும். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒன்றியத்தின் தலைவர் அவர்களே, கௌரவ செயலாளர் அவர்களே, கௌரவ பொருளாளர் அவர்களே, ஒன்றியத்தினுடைய காப்பாளர்களே, நிர்வாக குழு உறுப்பினர்களே, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர்களே, ஏனைய கல்லூரிகளின் பழைய மாணவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உறவினர்களே, தாய்மாரே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று ஒரு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய வேர்களாகவும் எழுதுகளாகவும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்ற ஆலமரத்தை நிலையாக தாங்கி பிடித்து கொண்டு அந்த ஆலமரம் அங்காலும் இங்காலும் அசைந்து ஆடி சரிந்து விடாது அது ஒரு நிலையாக இருக்கின்ற வேர்களும் விழுதுகளுமாக விளங்குகின்ற நமது கல்லூரியின் பழைய மாணவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஞானவைரவ பெருமானின் அருள்வாசி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் முதற்கண் வேண்டிக் கொள்கிறேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய இன்றைய இந்த ஜொலின் பாய் என்ற ஒரு இந்த நிகழ்வு, இந்த நிகழ்விலே நான் ஒரு பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எனது வாழ்க்கையில் மிகவும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக கருதி கொள்கிறேன். இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே நான் சேர்ந்து கொண்ட விதம் என்ற வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அடுத்த நிகழ்வாக இந்த நிகழ்வை சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இவ்வளவு மைல்களுக்கு அப்பால் இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒன்றியம் இந்த இடத்திலே என்னை பிரதம விருந்தினராக அழைத்து இந்த ஆலமரம் எப்பொழுதும் இவ்வாறு நிமிர்ந்துதான் நிற்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இங்கு காட்டி நிற்கின்றதை காட்டுகின்ற போது உங்களுடைய இந்த நிகழ்வு உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்பது தெரிகின்றது. இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. உண்மையிலேயே நான் இங்கு வந்தது ஒரு பல சிரமங்களில் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் இந்த இடத்திலே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கடைசி நிமிடமும் இங்கு வருவோம் என்று வந்து சேருவேன் என்று ஐமிச்சம் எனது மனதுக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தது. மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு சூழலில் தான் இங்கு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதற்காக எமது கல்லூரி தாயை இந்த சந்தர்ப்பத்திலே இங்கு வருவதற்கு உதவி அளித்தமைக்கு இந்த கல்லூரி தாயினுடைய ஒரு உண்மையான ஒரு இதயத்திலே இருந்த ஒரு உண்மையான விடயத்தை இங்கே நிகழ்விலே காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்கள் எல்லோரையும் பார்ப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்பது 1890ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை. இந்த பாடசாலையில் இப்பொழுது 2315 பிள்ளைகளும் 93 ஆசிரியர்களும் 25க்கு மேற்பட்ட கல்விசாரா உத்தியோகத்தர்களையும் கொண்டு தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தரம் 6லிருந்து தரம் 13 வரையும் 2315 பிள்ளைகள் அங்கு கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார். அங்கு ஆங்கில மொழி மூலம் ஒவ்வொரு வகுப்பிலும் 2 வகுப்புகளும், ஒவ்வொரு பிரிவிலும் 2 வகுப்புகளும், மொத்தமாக 2315 பிள்ளைகள் படிக்கின்றார்கள். முதல் தடவையாக ஆங்கில மொழி மூலம் 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 36 மாணவர்கள் ஆங்கில மொழி மூலம் கணித பிரிவிலும் விஞ்ஞான பிரிவிலும் தோற்ற இருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த பாடசாலை தேசிய மட்டத்தில் மிகவும் பிரபலியமான பாடசாலை மட்டுமல்ல, அகில உலக ரீதியாகவும்
இந்த பாடசாலையின் பெருமை போற்றப்படுவதை எல்லோரும் அறிவோம். இதற்கு காரணம் அங்கு கல்வி கற்ற பழைய மாணவர்கள். இங்க கல்வி கற்ற பழைய மாணவர்கள் தான் இந்த சர்வதேச ரீதியாக இன்றும் புகழ் பரப்பிக் கொண்டிருக்கின்ற பாடசாலைக்கு பெருமை சேர்க்கின்றவர்கள் இந்த பழைய மாணவர்கள் என்பதில் இந்த எள்ளளவு அதிலே குறை சொல்வதற்கோ அல்லது பழைய மாணவர்கள் இந்த கல்லூரியை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்வதற்கோ இல்லை. ஏனென்று சொன்னால் தங்களுடைய கல்வி நிறுவனத்துக்கு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த கல்லூரியை நடத்துவது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். இந்த கல்லூரி என்பது அதுவும் தமிழ் பிரதேசத்தில் இருக்கின்ற கல்லூரியை நடத்துவது என்பது மிகவும் ஒரு சிக்கலான ஒரு பகுதியாகவும் இருந்தது. 2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி அந்த கல்லூரியின் அதிபராக நான் பொறுப்பேற்று இன்று 5 வருடங்களை பூர்த்தி செய்து சில நாட்கள் கடந்து நிற்கின்றன. இந்த 5 வருட காலத்தில் நான் பல வேதனைகளை சந்தித்திருக்கிறேன், சாதனைகளை பலவற்றை நிகழ்த்தியிருக்கின்றோம். ஆனால் எமது கல்லூரி இன்றும் தலைநிமிர் கழகமாகத்தான் இருக்கின்றது என்பது மிகவும் முக்கியமான விடயமாகும். இப்பொழுதும் எங்களுடைய கல்லூரியிலே மிஷன் இல்லை எங்கே என்று இந்த கல்வி உத்தியோகத்தில் வந்து கேட்பார். எங்க உங்களுடைய மிஷனை சொல்லுங்கள், உங்களுடைய மிஷனை சொல்லுங்கள் என்று சொல்லுவார். நாங்கள் அதை எழுத்தில் வைத்திருக்கவில்லை. எங்களுடைய கல்லூரி கீதத்திலே இருக்கின்றது ஒரு வசனம். அந்த கல்லூரியை இயற்றிய அந்த பகுதியில் திரு காத்தியேஷ் அவர்களால் இயற்றப்பட்ட அந்த கவிதை, அந்த பாடல், கல்லூரி கீதம், அதிலே இருக்கின்றது ஒரு வசனம், தமிழன் தலை நிமிர் கழகம் இதுவே. இதுதான் எங்களுடைய மிஷன். இதுதான் தமிழன் தலை நிமிர் கழகம் அதுவே. கல்வித்துறையில் இருந்தாலும் விஞ்ஞானத்துறையாக இருந்தாலும் என்ன துறைகளாக இருந்தாலும் தமிழன் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் இந்த கழகம் தனது செயல்பாட்டை சரியாக செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய மிஷன். எங்களுடைய மிஷனும் அதற்கு விளக்கங்கள் சொல்ல போனால் பிரிவாக சொல்லலாம். இதுவும் அதுதான். ஆனால் இந்த மிஷனை நாங்கள் எழுத்திலே அங்கே போடவில்லை. ஆனால் இந்த கல்லூரியை ஆரம்பித்தவர்கள், கல்லூரியினுடைய இந்த கவிதையை, அந்த கீதத்தை இயற்றியவர்கள் சரியான மிஷனை தெரிவு செய்திருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய மிஷன் என்பதை இன்று உங்கள் இந்த சபைக்கு நான் அறிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எமது கல்லூரியினுடைய செயற்பாடுகளை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்றாலும் சில கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கின்றேன். முதலாவதாக கல்வி நிலையை பார்க்கின்ற போது, கல்வி நிலையிலே நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற பாடசாலைகளில் 2008ஆம் ஆண்டு 100% பெறுவேற்றை பெற்ற பாடசாலை 4 பாடசாலைகள் தான். 10,322 பாடசாலைகள் இலங்கையில் இருக்கின்றன. அந்த 10,232 பாடசாலைகளிலும் 4 பாடசாலைகள் தான் 100% பெறுவேற்றை பெற்றுக் கொண்டன. அதிலும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அந்த 4 பாடசாலைகளில் ஒன்றாக இருக்கின்றது என்பது மிகவும் முக்கியமான விடயம். எங்களுக்கு கல்வி அமைச்சு இதற்காக ஒரு பாராட்டு கடிதத்தை தந்திருந்தது. அதை நாங்கள் எங்களுடைய வெப் தளத்திலே போட்டிருந்தோம். பிறகு நாங்கள் 2009ஆம் ஆண்டும் இதே போன்று அந்த 100% நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் அறிவிக்கவில்லை என்றால் இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் நாங்கள் மட்டும்தான் அந்த 100% பெற்றிருக்கிறோம் என்பது தெளிவாக. ஆனால் இதற்கு கடிதம் வரவில்லை, இதற்கு இன்னும் கடிதங்கள் வந்து சேரவில்லை. ஆனால் நாங்கள் 100% பெற்றிருக்கின்றோம் 2009ஆம் ஆண்டு டிசம்பர் பரீட்சையிலே. இப்பொழுது 2010ஆம் ஆண்டு 13ஆம் தேதி எமது மாணவர்கள் 229 பேர் பரீட்சைக்கு தோற்றுகின்றார்கள். இவர்களும் 100% பெறுவேற்றை பெறுவார்கள் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அன்பான பெரியோர்களே, பழைய மாணவர்களே, நலன் விரும்பிகளே, நாங்கள் காப்போதா சாதாரண தரத்திலே 100% நிற்கின்றோம். காப்போதா உயர்தர வகுப்பை எடுத்துக்கொண்டால் அதிலே நாங்கள் இம்முறை இந்த வருடம் இன்னும் 2-3 நாட்களில் அடுத்த பெறுபவர்கள் வர காத்திருக்கின்றன.
இப்பொழுது கடைசியாக வந்த பெறுவேற்றின்படி 2009ஆம் ஆண்டு பெறுவேற்றின்படி எங்களுடைய பாடசாலையில் இருந்து 207 பேர் அந்த பல்கலைக்கழகத்தை தகுதி பெற்றிருந்தார்கள். 3 பாடங்களை சித்தி செய்து அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியுடையவர்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள் 207 பேர். அதிலே 135 மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைத்து சென்று விட்டார்கள். 135 மாணவர்கள். நான் நினைக்கின்ற இலங்கையிலே ஒரு பாடசாலையில் இருந்து இவ்வளவு மாணவர்கள் சென்றது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியாக தான் இருக்கும். இதிலே 31 பொறியியலாளர்களும் 12 மருத்துவர்களும் சென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். எனவே அன்பான பெரியோர்களே, இம்முறை இன்னும் இந்த 10ஆம் தேதிக்கு முன்பு பெறுபவர்கள் 2010ஆம் ஆண்டு ஆகஸ்டிலே நடந்த பரீட்சைக்கான பெறுபவர்கள் காத்து வர இருக்கின்றன. இதிலே நான் நினைக்கின்றேன் இம்முறை 40 பொறியியலாளர்களையும் ஆக குறைந்தது 12 மருத்துவர்கள் உட்பட 150 பேருக்கு மேற்பட்ட மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகின்ற பெறுபவர்கள் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே மொத்தத்தில் பார்க்கின்ற போது எங்களுடைய கல்வித்துறையிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி எப்பொழுதும் முதலிடத்தில் தான் இருக்கின்றது. இந்த பழைய மாணவர்கள் எவ்வாறு நீங்கள் முதலிடம் இந்த பள்ளிக்கூடம் வைப்பதற்கு செயல்பட்டீர்களோ இனியும் வலிக்கின்ற மாணவர்களும் சர்வதேசத்திலே நாங்களும் முதலிடமாக தொடர்ந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் தென்படுகின்றன. விளையாட்டுத்துறையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் விளையாட்டுத்துறை என்பது இப்பொழுது நாங்கள் சிலர் சொல்வார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி இப்ப கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அப்படி அல்ல, நாங்கள் குறையவில்லை. ஆனால் இப்பொழுது புதிய பாடசாலைகள் பல தோன்றிவிட்டன. விளையாட்டுத்துறை அந்த நீங்கள் பழைய மாணவர்களாக இருந்த போது இருந்த விளையாட்டுகளை பார்ப்பதிலும் இப்பொழுது கழகங்கள் விளையாட்டுகள் கூடிவிட்டன. பள்ளிக்கூடங்கள் விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகின்றன. அந்த நிலையிலே நாங்கள் போட்டி போட வேண்டும். எங்களிடம் இருக்கின்றது 13 வயதுக்குட்பட்ட பிரிவு, 15 வயதுக்குட்பட்ட பிரிவு, 17 வயதுக்குட்பட்ட பிரிவு, 19 வயதுக்கு உட்பட்ட பிரிவு, 19 வயதுக்கு மேற்பட்ட பிரிவு என்று இவ்வாறு கிரிக்கெட் டீம் இருக்கின்றது. இந்த ஒரு கிரிக்கெட் டீமை நாங்கள் மாவட்டத்துக்குள்ளே முதல் விளையாட வேண்டும். ஆக குறைந்தது 10 பாடசாலைகளுடன் நாங்கள் குரூப்பிலே மோத வேண்டும். அப்ப மோதுவதாக இருந்தால் ஒரு 10 விளையாட்டுகளாவது விளையாட வேண்டும். அண்டர் 13 எடுத்துக்கொண்டால் 10 விளையாட்டுகள் விளையாட வேண்டும். அண்டர் 15 10, 17 10, 19 10, ஓவர் 19 10, இவ்வாறு 10 விளையாட்டுகள் ஆக குறைந்தது விளையாடும். ஒரு விளையாட்டை விளையாடுவதற்கு 10,000 ரூபாய் ஆக குறைந்தது தேவை. 10,000 ரூபாய். ஆகவே அண்டர் 13 10 விளையாட்டுகள் விளையாடுவதாக இருந்தால் 10 பாடசாலையுடன் விளையாட இருந்தால் 1 லட்சம் ரூபாய் தேவை. எங்களிடம் 5 டீம் இருக்கின்றது. ஆக குறைந்தது 5 லட்சம் ரூபாய் இல்லாமல் நாங்கள் விளையாட்டு கிரிக்கெட்டு என்ன பண்ண முடியாது. அரசாங்கம் இதற்கு இது போன்று வாலிபால், ஃபுட்பால், செஸ், பேட்மிண்டன் இவ்வாறு சகல விளையாட்டுத் துறைகளும் எங்களிடம் இருக்கின்றது. இப்ப இவ்வாறு இருக்கின்ற போது அரசாங்கம் உங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லையா? இது ஒரு தேசிய பாடசாலை, அரசாங்க பாடசாலை, ஆகவே உங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லையா? செய்கிறார்கள். ஆசிரியருக்குரிய சம்பளம், இலவச பாட புத்தகம், இலவச சீருடை, இது இவ்வளவும் தருகிறார்.